இப்போ பாட்டு பாடலாமா? முரளீதரா கோபால முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளீதரா கோபால. ஓகே, செமையாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து பல்லு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்பீச் மாறுமோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க. ஆனால் அப்படி 100% இல்லை. அவங்க அப்போ விட இப்போ நல்லாவே வந்து அவங்களுக்கு ஸ்பீச் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பாட வருது. செமையாக இருக்கு. தேங்க்யூ. கேட்குறேன், ரொம்ப நெருக்கமாக எல்லா பாடுறதே கேட்குறேன். எல்லா டாக்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னோட தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப எமோஷனலாக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. டாக்டர் நிவேதா. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்ஸஸ் லலிதா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 62 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு நம்ம கிளினிக் எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பற்கள் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி இல்லாத பற்களுக்காக அவங்க கழட்டி மாற்ற பல்செட்டு போட்டிருந்தாங்க. அந்த பல்செட்டு மூலமாக அவங்களுக்கு சாப்பிட்றதுலையும் பிரச்சனை இருந்தது, சாப்பாட்டில் டேஸ்ட் தெரியாமல் இருந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸடாக வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த பலமிழந்த ஈர பிரச்சனையினால பலமிழந்த பற்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமாக ஃபிக்ஸடாக வந்து அவங்களுக்கு நம்ம 4 நாளில் பல்லு கட்டியிருக்கோம். இப்போ அவங்களுடைய சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பண்ணினாங்க. எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி, எல்லா டாக்டர்ஸுமே எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி, நர்சஸ்லாம் கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுறதுன்னே எனக்கு தெரியல. ஐ எம் வெரி வெரி மச் ஹாப்பி. நீங்கள் யாராவது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா கூட சிந்தாமணி கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். போரூரில் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நல்லா பார்க்குறாங்க. ரொம்ப பொறுமையாக நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுமோ அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி நமக்கு எப்படி நம்மளோட பெயின்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை நான் பிலீவ் இட் ஆர் நாட், அதை வந்து அவ்வளோ எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோதான். நான் அதை கழட்டி மாற்ற இது ரிமூவபிள் இது போட்டிருந்தேன், செட்டு, பல் செட்டு. அதனால அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் அப்புறமா இவங்கள்ட்ட வந்து கேட்டேன். இவங்க வந்து இந்த மாதிரி சஜஷன் பண்ணாங்க. எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாப்பிட்றதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுகிறது எல்லாமே நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்க? எல்லாமே சாப்பிட்டேன். நான் ஹார்டாக எதுவும் சாப்பிடல, பட்டு சாஃப்டாக காய்கறி சாப்பிட்டேன். தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாமே ஃபுட் எல்லாமே நார்மலாக எடுத்துட்டேன். பட் ஹார்டாக எதுவுமே சாப்பிடல. இம்ப்ளான்ட் இப்போ ஆடுற ப்ராசஸில் இருக்குது, ஆறிட்டு இருக்குது. நம்ம கையில் பொண்ணு வந்தால் எப்படி ஆறுதோ அதே மாதிரி தான் நமக்கு இம்ப்ளான்ட்டும் ஆறும். ஸோ இது வந்து கொஞ்சம் நாளைக்கு தான், ஒரு 2-3 வாரத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ பாட்டு பாடலாமா? முரளீதரா கோபால முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளீதரா கோபால. ஓகே, செமையாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து பல்லு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்பீச் மாறுமோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க. ஆனால் அப்படி 100% இல்லை. அவங்க அப்போ விட இப்போ நல்லாவே வந்து அவங்களுக்கு ஸ்பீச் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பாட வருது. செமையாக இருக்கு. தேங்க்யூ. கேட்குறேன், ரொம்ப நெருக்கமாக எல்லா பாடுறதே கேட்குறேன். எல்லா டாக்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னோட தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ.